சென்ற ஆண்டு அருள் தந்தை மார்ட்டின், இந்த ஆண்டு அருள் சகோதரி லூர்து சிந்தியா மற்றும் இந்த வாரத்தில் தனது வெள்ளி விழாவை கொண்டாடிய அருள் சகோதரி லீனா 8ஆம் தேதி நமது பங்கிலே நமது மறை மாவட்டத்திற்கென்று கிஷோர் ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கிறார். இப்படி ஆண்டுதோறும் நமது பங்கிலே இறை அழைத்தல் பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் அல்லது இது போன்ற விழாக்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இப்படி இந்த விழாக்களும் இந்த நிகழ்வுகளும் நடந்து கொண்டே இருக்கும்போது இறை அழைத்தலும் ஆண்டுக்கு ஆண்டு கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கின்றார், அழைத்து கொண்டே இருக்கின்றார். இந்த நாளிலே நமது பங்கிலே நாம் எல்லோரும் ஒன்று கூடி இந்த திருப்பலி நிறைவேற்றி இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். காரணம் அருள் சகோதரிக்காக இறைவன் இவரை அழைத்து தனக்கென்று தேர்ந்து கொண்டிருக்கின்றார். இறுதி வரைக்கும் இந்த இறுதி வார்த்தை பாடு என்பது கடைசி வரைக்கும் நான் கடவுளுக்கு உரியவள் என்று சொல்லாமல் சொல்லுகின்ற இந்த வார்த்தை பாடு, அதை மறைவுரையிலே மாற்றி நடிகரார் சொன்னது போன்று இந்த இரண்டு இடத்திலும் வாழ்வும் நன்றியும் ஒன்றாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு நன்றி கூறுவது வாழ்க்கையிலும் நாம் அதை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு நினைவுபடுத்தினார். இறை வார்த்தை வாழ்வதற்கு சிறந்த ஒரு அழைத்தலாக தான் கடவுள் இந்த அழைத்தலை கொடுக்கின்றார். நமது பங்கிலே அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகள், அருள் தந்தையர்கள் என்று சொல்லி நிறைய பேர் உண்டு. அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். இன்று நமது அழைப்பை ஏற்று இங்கு வந்து இறைவனுக்கு நன்றி கூறும் இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு நம் எல்லோருக்கும் மகிழ்ச்சி கொடுத்த அருள் சகோதரி லூர்து சிந்தியா சார்லஸ் இந்த குடும்பத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் இங்கு கூடியிருக்கின்ற பங்கு மக்கள், அருள் சகோதரிகள் எல்லோருடைய பேராலும் நான் அவருக்கு எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இறுதி வரைக்கும் இந்த அழைப்பு கடவுளுக்கு ஏற்ற அழைப்பாக நன்றியும் வாழுமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் எல்லோருடைய பேராலும் நான் இப்பொழுது அருள் சகோதரியை வாழ்த்துகிறேன். அதன் அடையாளமாக உங்கள் எல்லோருடைய பேராலும் இந்த பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றேன். தொடர்ந்து நம் பங்கு மக்கள் அனைவர் சார்பாகவும் பங்கு பேரவையின் சார்பாகவும் ஆசிரியரும் பங்கின் பொருளாளருமாகிய ராஜா அவர்கள் சகோதரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி தன் அன்பை வெளிப்படுத்த வருகிறார். தொடர்ந்து பெர்னார்டு அவர்கள் சகோதரிக்கு பொன்னாடை போர்த்த வருகிறார். ஜெபமாலை அன்னை அன்பியத்தின் மூலமாக சகோதரி சமணஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். சகோதரியை வாழ்த்துவதற்காக வந்திருப்பவர்கள் பீடத்தின் அருகில் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது அருட்சகோதரர் சூசை அலங்காரம் அவர்கள் சகோதரியை வாழ்த்த வருகிறார்கள்.
தற்பொழுது அருட்சகோதரி அவர்கள் தங்களது நன்றியை நவிழ்வார்கள். அனைவருக்கும் வணக்கம். நன்றி சொல்லும் நேரம் இது. ஆம், இறைவனிடமிருந்து நான் பெற்ற நன்மைகளுக்காய் நன்றி சொல்லும் அழகிய தருணம் இது. தாயின் கருவில் நான் உருவாகும் முன்பு என்னை பெயர் சொல்லி அழைத்து தம் பணிக்கென என்னை தேர்ந்து கொண்டு என்னை அனுதினமும் அவரின் திட்டப்படி வழிநடத்தும் இறைவனுக்கு என்னுடைய நன்றியை வார்த்தைகளால் சொன்னால் அது மிகையாகாது. மாறாக என் வாழ்வாள் என் ஆண்டவருக்கு நன்றி நவிழ்கிறேன். நான் நிற்கின்ற இந்த லூர்தன்னை கெபின் ஒரு புனிதமான இடம். ஆம், ஏனெனில் இந்த இடத்தில்தான் என் பெற்றோரின் திருமணமும், இந்த இடத்தில்தான் என் அண்ணனின் திருமணமும், இந்த இடத்தில்தான் என் முதல் அர்ப்பண நன்றி பலியும், இந்த இடத்தில்தான் இன்று என் நித்திய அர்ப்பண நன்றி பலியும் நடக்கிறது. இவ்வாறாக என் குடும்பம் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும் போது அந்நேரத்தில் எல்லாம் உடனிருக்கும் எம் லூர்து அன்னைக்கு என் நெஞ்சம் நிறை நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். புனிதமான கருவறையில் 10 மாதம் சுமந்து ஈன்றெடுத்த என் தாய்க்கும், பல வருடங்கள் மனதிலும் தோளிலும் சுமந்த என் தந்தைக்கும், எல்லா சூழ்நிலைகளிலும் உடனிருக்கும் என் உடன்பிறப்புகளின் தோழமைக்கும், என்னுடைய ஞான பெற்றோருக்கும் என்னுடைய உள்ளார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நித்திய அர்ப்பண நன்றி திருப்பலியை தலைமையேற்று நடத்திய மண்ணின் மைந்தர்களுக்கும் மற்றும் துறவற சபையை சார்ந்த அருட்பணியாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். அருள்பணியாளர்கள் அனைவரையும் கௌரவிக்குமாறு என் குடும்பத்தாரை அன்போடு வேண்டுகிறேன். என்னால் இயன்றது உங்களால் இயலாது, உங்களால் இயன்றது என்னால் இயலாது. ஆனால் நாம் அனைவரும் நினைத்தால் இணைந்தால் எல்லாம் முடியும் என்ற புனித அன்னை தெரசாவின் கூற்றுப்படி இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை எல்லாம் என் பெற்றோர் மற்றும் உடன்பிறப்புகளுடன் இணைந்து இத்திரு நிகழ்வு சிறப்புற அமைய ஒத்துழைப்பை நல்கிய எம் பங்கு அருட்பணியாளர் பிரான்சிஸ் அவர்களுக்கு என் மகிழ்வின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். துறவற வாழ்வில் நான் ஆள வேணுன்ற வழிகாட்டிய, வலுவூட்டிய, உடன் பயணித்த என்னுடைய உருவாக்குனர்கள், ஆன்மீக வழிகாட்டிகள், முன்னாள் இந்நாள் எம் இல்ல அன்னையர்கள், குழும சகோதரிகள், எம் பங்கின் அருட்சகோதரிகள், எம் சபை சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். தேங்க்யூ சிஸ்டர். என்னுடைய நலனில் மிகுந்த அக்கறையும் ஈடுபாடும் கொண்ட
இம்மண்ணின் மைந்தர்களான அருட்சகோதரர்கள் அருட்சகோதரிகள் ஆகிய ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக என் சித்தப்பா அருட்சகோதரர் எட்வர்ட்ராஜ் அவர்களுக்கும் பல இடங்களில் இருந்து பயணம் செய்து வந்து எமக்காக ஜெபித்து எம்மோடு இறைவனுக்கு நன்றி பலி செலுத்தி வாழ்த்த வருகை புரிந்திருக்கும் துறவர சபையை சார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கல்வி பயின்ற பள்ளியின் முன்னாள் இந்நாள் பள்ளி முதல்வர்களுக்கும் பல நூறு வேதம் சொல்லி நல் வழிகாட்டிய எம் பாசமிகு ஆசான்களுக்கும் என்னுடைய பணிவு நிறைந்த நன்றியை சமர்ப்பணமாக்குகின்றேன். உண்மையான உறவுகளை கொண்டிருப்பதை விட ஒருவருக்கு மிகுதியான செல்வம் எதுவும் இருக்க முடியாது. எனக்காக ஜெபித்து வாழ்த்த வந்திருக்கும் உற்றார் உறவினருக்கும், பங்கு பேரவை பங்கு மக்களுக்கும், அன்பர்களாய் நண்பர்களாய் குடும்ப உறவுகளாய் உடன் பணியாற்றுபவர்களாய் நான் பணி செய்த இடத்திலிருந்து வந்து எம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் நலன் விரும்பிகளாகிய உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லது நடந்தால் அந்நாள் நல்ல நாளே, நடப்பவை அனைத்தும் நல்லவைகளே. திருவழிபாட்டில் இசையின் மூலம் இறைவனில் இரண்டர சங்கமமாக உதவிய பாடகர் குழுவினர் ஒவ்வொருவருக்கும், சிறப்பாக சாந்தா தத்தா ராஜா சார் அவர்களுக்கும், பீடத்தை கலைநயத்துடன் அலங்கரித்த அந்தோனிகுமார் மற்றும் அவரது குழுவினருக்கும், வேதிய ஜோசப் பெரியப்பா அவர்களுக்கும், பீட சிறுவர்களுக்கும், உணவு ஏற்பாடு செய்த நல் உள்ளங்களுக்கும், மேலும் என்னுடைய நித்திய அர்ப்பண நன்றி பலி சிறப்புற அமைய பல்வேறு விதங்களில் உதவிய என் உற்றார் உறவினருக்கு என் அன்பின் நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். நன்றி.